அஞ்சாவது நாள் சபரி துர்கைன்னு ஒரு துர்கை. அஞ்சாவது நாள் சபரின்னு ஒரு பேரை கேட்டாவே உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணோட பேர் இருக்குது. பெண்கள்லேயே ரொம்ப மிக புகழ் வாய்ந்த துர்கை அது சபரி துர்கை. அவங்க அஞ்சாவது நாள் வர்றாங்க. அன்னைக்கு பஞ்சமின்னு ஒரு திதி. பிரதமை, துதியை 2, திருத்திய 3, சதுர்த்தி 4, பஞ்சமி 5. எல்லா செல்வங்கள் வந்தால் மனசு சந்தோஷப்பட்டு சொன்னா சாந்தி துர்கை ஒன்று சொல்லி கொடுக்குறா. தானம் பண்ணு. இந்த தானம் பண்ணுறதுனால ஞானம் வருது. துரியோதனன் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் கெட்ட பேரே வாங்கியிருக்க. எல்லா இடத்துல அவனுக்கு கெட்ட பேர். அங்க தேசத்தை கர்ணனுக்கு கொடுத்தான். அப்போ அவனுக்குள்ள தானம் என்ற ஒரு தன்மை இருந்திருக்குது. அங்க தேசம் கர்ணனுக்கு எப்படி வந்ததுன்னு பாருங்க. பெருமாள் ஒரு தங்க மலையை உருவாக்கினார். தருமருக்கு தனக்குள்ள ஒரு அகங்காரம். பேரு நமக்கு தருமரு. ஒரு நாள் இந்த தருமர் அழிச்சுண்டு அப்படி உல்லாசமாக மாறு இடத்துல போனாங்க. கண்ணனாவரம் ஒரு தங்க மலையை உருவாக்கி, இது நீ யார் யாருக்கு பிச்சு கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லி தங்க கோடாரி கொடுத்தாரு. தங்க கோடாரி வெட்டாது, கண்ணன் கொடுத்ததுனால வெட்டுனது. தருமர் வெட்டினாரு. பாதி மலை போச்சு மத்தியானத்துக்குள்ள. என்ன பண்ணலாம்? பாதி மலை தான் கொடுக்க முடிஞ்சது. கண்ணன் சொல்றானா, இந்த கர்ணனை கொஞ்சம் கூப்பிட்டு அனுப்புங்கோ. அவர் வந்தார். என்ன உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை என்னார்? ஒன்றுமில்லப்பா, நீ இஷ்டப்படுறவாளுக்கு இந்த தங்க மலையை கொடுன்னு சொன்னேன். இந்த ஆள் என்னோட நண்பர், காலையிலிருந்து வெட்டி கொடுத்தார். கொஞ்சம்தான் இவரால் வெட்ட முடிஞ்சது. நீ ரொம்ப புகழ் வாய்ந்தவன்னு சொன்னான். ஆகையினால உங்களை நாங்கள் கூப்பிட்டோம். நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு பெருமாள் கேட்குறாரு கர்ணன் இடத்துல. என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னாரு? இந்த தர்மம் பண்ணணும், இந்த மலையை கொடுக்கணும், விரும்புவராவது கொடுக்கலாம்னார். இன்னொரு முறை சொல்லுங்கன்னு கர்ணன் கேட்டாராம். இந்த மலையை கொடுத்துடணும் தானமானார். அம்புட்டு தானே அப்படின்னார். ஒரு வழிபோக்கனை கூப்பிட்டார். இந்த தங்க மலையை எடுத்துக்கோ. அப்போது பெருமாள் நினச்சாராம், மகாபாரத போர் வரும்போது இவனை கண்காணிக்கணும். உடனே அந்த தங்கத்தினாலான வெட்டி எடுக்கிற சுக்தி இருக்குது பாருங்கோ. இந்த கைப்பிடி தங்கம், கூறு தங்கம், அதை இப்படி கொடுங்கன்னார். சத்தத்தொலை எடுத்து நடத்துன்னு போனார். இந்த அங்கே கண்ணன் அவருக்கு தெரியாது. இந்த கோடாலியை நீங்கள் தானமாக வச்சுக்கோன்னார். தர்மம் பண்ணினா ஞானம் வரும். அழகு, செல்வம், நல்ல மனைவி எல்லாம் வந்துட்டு, எல்லா வகையில் புகழ் வந்துட்டு, கரைக்க முடியாத செல்வம் எப்போ வரும்? தானம் பண்ணணுங்கிற மனம் வந்தால் கரைக்க முடியாத செல்வம் வரும். அந்த கரைக்க முடியாத செல்வம் வந்துட்டா இறையருள் வந்துடும். இறையருள் வந்துட்டா ஞானம் வந்துடும். பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்குது. கண்ணு 1, 2 கண்ணு சேர்ந்தா ஒரு பூதம். காது 2 காது சேர்ந்தா 2 பூதம். மூக்கு 3, வாய் 4, மலை ஓட்டை, ஆண் குறி அல்லது பெண் குறி, இதெல்லாம் சேர்ந்தா பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்து வழியாக தான் ஞானம் வரணும். இந்த பஞ்சபூதத்து வழியாக உடனே ஞானம் வராது. ஞானம் வர்றதுக்கு முன்னே இந்த சாந்தி துர்கையில் சொன்னோம்னோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஆத்மா திருப்தி ஆனால் அது ஜீவத்துக்குள்ளே ஒடுங்கும். ஜீவன் திருப்தி ஆனால் அறிவுக்குள்ளே சொல்லும். அறிவு திருப்தி ஆனால் மனத்துக்குள்ளே சொல்லும். மனம் திருப்தி ஆனால் பிராணன் இடத்துல சொன்னோம். பிராணன் திருப்தி ஆனால் உடல் இடத்துல சொல்லும். குறையாத செல்வம் வந்துடுத்து. அதை அழிக்கிறதுக்கு வழியே இல்லை. அந்த மாதிரி தெய்வீகம் கலந்த செல்வம் வரும்போது தான் ஞானம் வரும். உலகத்தில் பெரிய பணக்கார் பட்டணத்தார்
வர்றவாளுக்கு வாழை இலையில் ஒரு புடி நவரத்தனம் வைப்பார். அதுக்கப்புறம் தான் உப்பு, பலகாரம், பட்சணம் எல்லா ஐட்டம் சாதமெல்லாம் வைக்கிறது. அந்த ஒரு புடியை அளவெடுத்து பார்த்தாராம் அந்த ஊர் ராஜா. அந்த தேசத்துக்கு மேலே பெருமானமான நிலை இருந்தது அவர் கொடுத்தது. தேசத்தை விட வேலை மதிப்பு ஜாஸ்தி. அப்போ பொண்ணோடு இருந்து ஞானம் வந்தது. அது சாந்தி துர்க்கையால் வர்றது. அது பஞ்சபூதங்கள் சரியாக வரணும். அதனால் இவங்க அதை பஞ்சபூதங்களால் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பஞ்சமின்னுட்டு பேர். 5வது திதி. அந்த துர்க்கைக்கு பேர் சபரி துர்க்கை. சபரி பீட சபரி துர்க்கே நம. ஓம் வனசஞ்சார ரூபிணி சபரி துர்க்கே நம. வனத்துக்குள்ளே இருக்கிறவங்க, வனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளையும் காப்பாற்றுறவங்க. இப்போ வனத்துக்குள்ளே உங்களுக்கு விஷயம் தெரியணும்னா மூகாம்பிகை வனத்துக்குள்ளே இருக்குது. அப்போல்லாம் சிங்கம் வருமா? எங்கே? வனத்தில். இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வனதேவதைகளை காப்பாற்றுறதுக்கு இவங்க வனத்தில் வர்றவங்க. இவங்களுக்கு வனப்பிரிய தரிசினி, வன யோக நாயகி. வனத்தில் யோகம் பண்ணுறவங்க. இப்போ சபரிமலைக்கு போகிறீங்க, அது வனமயமாக தான் இருக்குது. சபரிமலைன்றது இந்த அம்மா பேர். அந்த மலரூபமாக இருக்கிறவங்க இவங்க தான். அந்த மலரூபம் ஆண் ரூபமா பெண் ரூபமானு கேட்டால் அந்த மலை பெண் ரூபம். வனமய ரூபிணி சபரி துர்க்கே நம. வனாந்தர ரட்சகி சபரி துர்க்கே நம. ஓம் வனாந்தர ரூபிணி சபரி துர்க்கே நம. வனத்தோட சாயலில் வனமயமாக இருக்கிறவங்க, வனத்தில் யோகம் பண்ணக்கூடியவங்க இவங்கன்னு பேர். இந்த பஞ்சபூதங்களுக்கு மோட்சம்னு ஒன்று இருக்குது. பஞ்சபூத மோட்ச சபரி துர்க்கே நம. ஓம் பஞ்சபூத மோட்ச ரூபிணி சபரி துர்க்கே நம. ஓம் பஞ்சபூத மோட்ச காளி ரூபிணி சபரி துர்க்கே நம. நம்ம பாவத்தையே பண்ணாதவங்க. பாவம்னா நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த எப்படி அகராதில் அந்த எழுத்தை வச்சாங்கன்னே தெரியல. அப்படி தெரியாத ஒரு பாவத்தை பண்ணிட்டா அந்த பாவத்தை நிகிரகம் பண்ணக்கூடிய நாசினி. பாவம்னா என்ன? இவங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களா, இப்படி நல்லா இருக்கிறாங்களா நினைப்பு பாருங்க. இவங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருந்து அப்பா இவங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னா 3வது வருஷம் வங்காளி ஆகிடுவாங்க. இந்த நினைவுக்கு பேர் பாவம். அவங்க வீட்டில் பாருங்க, 4 ஆம்பளை குழந்தை, கண்ணால் பாவம். அவங்க சம்சாரம் பாருங்க, அவ்வளோ அழகு. இதெல்லாம் பாவத்தை மனசானால் நினைக்கிறோம். அந்த பாவத்தை விளக்கக்கூடிய துர்க்கை பாவநாசினின்னு இவங்களுக்கு பேர். இந்த பாவம் போயிட்டோன்னா வேறு வேறு ரூபத்தில் வரும். பா நீ நல்லா இருக்கணுமா? ஆமாம் நல்லா இருக்கணும். இதுக்கு என்ன வழி? ஒன்றும் இல்லைடா, ஆகாரம் சுத்தமாக இரு, நான் வெஜிடேரியன் சாப்பிடாதே, பாவமெல்லாம் கழிஞ்சு போகும். சாமி இந்த ஐயரை என்ன ஐயரே இந்த மாதிரி பண்ணுறேன், ஒரே ஒரு விஷயம், முட்டை மட்டும் தோணலாமா பாருங்க. நான் வெஜிடேரியன்னா முட்டை கூட சாப்பிடக்கூடாது. அந்த சுவாமிஜி சொல்லுவார், பரவாயில்ல முட்டை சாப்பிட்டுப்போம். நின்ன கரெக்டாக சொன்னேன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நேற்று எங்கள் ஆற்றுல போய் கேட்டேன், முட்டை வெஜிடேரியன். முட்டையை மறக்க முடியலைங்கிறது கரெக்டான விஷயம். ஆனால் கோழியை மறந்துவிட்டாலோ இல்லையோ, அது நான் வெஜிடேரியன் தெரியுது, இது வெஜிடேரியன் தெரியுது. அந்த நினைவை பாவத்தை அழிக்கிறது. நிகிரகான்னு பேர் அதுக்கு. ஓம் பாப நிகிரக ரூபிணி சபரி துர்க்கே நம. ஓம் பாப நிகிரக காளி ரூபிணி சபரி துர்க்கே நம. சாமி இதெல்லாம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்குது. அதை சொன்னாரே, எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியனாக இருக்கணும், அவரே மொத்தத்தில் மறந்துட்டாயண்ணா டைஷ். அவரை மறக்கிறது தான் உத்தமமான செய்தி. அதையும் மனசுக்குள்ளே இல்லாமல் நிகிரகம் பண்ணக்கூடிய தேவதை. அந்த நிலைமையும் அழிக்கணும், அந்த செயலையும் அழிக்கணும். நிகிரக நித்திய ரூபிணி. ஓம் பாப நிகிரக நித்திய ரூபிணி.
ஓம் பாப நிகிரக நித்திய காளிரூபிணி. எப்போவுமே நினப்பு வராது. மறந்த நினைவை கூட நினைக்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த பேர் இந்த அம்மாவும். சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் பாப நிவர்த்தி. அந்த செயலில் மனசு போகாமல் இருக்கிறது, அந்த செயலில் மனசு போகாமல் இருந்து எப்போவுமே அந்த மனசை காப்பாற்றுறதுக்கு பேர் நித்யா. இந்த பாப நிவாரணின்னு ஒரு பேர். பாபத்தினால சில நோய்கள் வரும். பாபம், ரோகம், ருணம்னு ஒன்று இருக்குது. பிறவிக்கு பிறவி தொடர்ந்து வருது. அந்த மாதிரி பாபத்தெல்லாம் நிவாரணம் பண்ணக்கூடியது இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்கை, சபரி துர்கைன்னு இவங்களுக்கு பேர். இவங்க என்ன ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்கன்னா சங்கரனோட ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்க. சங்கரன்னா சிவன். சங்கரனோட ஸ்வரூபத்தில் ஸ்ரீ பெண். ஓம் சங்கர ரூபிணி, ஓம் சங்கர காளி ரூபிணின்னு இவளுக்கு பேர். அதாவது சிவனோட ரூபத்தில் பரிமாணம் பண்ணக்கூடிய தேவதை 5வது நாள் பஞ்சமியில் வரக்கூடியவங்க. சங்கர ஸ்ரீ நாராயணி சபரி துர்கே நம. சங்கர ஸ்ரீ நாராயணி சபரி துர்கே நம. சங்கரனை கும்பிட்டுட்டா அவங்காத்தில் பெண் எடுத்தவர். அவருக்கு ஸ்ரீநாராயணன் பேர், லக்ஷ்மி நாராயணன். அவரையே நினச்சா மாதிரி ஆயிடுது, அவரை கூட நினச்சா மாதிரி ஆயிடுது இவரை கும்பிட்டா. அந்த மாதிரி துர்கை இந்த துர்கை. கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் வருது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துகிற துர்கை இவங்க. இப்போ நம்ம தினம் போய் கடலை போய் பார்க்குறோம், கடலில் காற்று வாங்கிட்டு வர்றோம். அது ஒரே ஒரு முறை ஒரு நாள் தான் வந்தது. உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. புள்ள கூட பிறக்கலை, முழுஷாக கரையரில் ஒரு பேர் வச்சுட்டாங்க, சுனாமி. இந்த மாதிரி சீற்றங்கள்லேருந்து பஞ்சபூதங்கள், 2 வகையான பஞ்சபூதம், மனுஷனோட பஞ்சபூதம், இயற்கை பஞ்சபூதங்களை ரசிக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவங்க பஞ்சமி திதியில் வர்றாங்கன்னுட்டு பேர். பூலகத்தோடு புவனங்களையும் காப்பாற்றக்கூடுவாங்க. தேவர் 3 இருக்கிறது. கீழ் அதலம், விதலம், பாதாளம், சுதலம், இதெல்லாம் காப்பாற்றுறவங்க. எல்லாமும் காப்பாற்றுறவங்க. பூலோக புவன சுந்தரி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. அந்த துர்கைன்னு பேர் இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் இருக்கும். அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போனால் மூச்சு காற்று திணறும். அதுதான் அதலம், விதலம், பாதாளம், சுதலம்னு பேர். அதெல்லாம் கூட காப்பாற்றுறவங்க உள்ள இருக்கக்கூடியது. பல மைல், பல கோடி மைலுக்கு அப்பால் உள்ளது. வேதங்கள் கடலுக்குள்ளே போச்ச காப்பாற்றினாங்கன்னா இந்த அம்மா. அதனால் இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு பெயர். இன்னொன்றும் எவ்வளவும் காப்பாற்றுறதுனால இவங்களுக்கு ஓம் பூலோக நாராயணி சபரி துர்கே நம. ஓம் பூலோக நாராயண ரூபிணி சபரி துர்கே நம. ஓம் பூலோக காளி ரூபிணி சபரி துர்கே நம. இந்த உருவங்கள் எல்லாம் இவங்களையே சார்ந்திருக்கு. எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் எப்படி ஞானத்தை கொடுக்குறாங்க? ஓம் ராம அவதார காலே சபரி துர்கே நம. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, வேண்டியவங்க வர்றாங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவோம். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நீட்டாக வீட்டை வச்சுன்னு இருப்போம். அவங்க வந்து போனோடனே 5 நிமிஷத்தில் மொத்தம் கலைஞ்சிரும். ஒரு பொண்ணு வீட்டுக்கார பிள்ளைய பார்க்க வர்றாங்க, உடனே மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 பேரை வச்சு எல்லா பொருளை ஏற கட்டி அப்படியே வச்சுப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கார வந்து போன உடனே அந்த பொருள் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். இவங்க அதே மாதிரி ராம அவதார காலே சபரி துர்கே நம. 2 அர்த்தம். ராமன் அவதார காலத்தில் இருந்தவங்க, ராமன் அவதார காலத்தில் இருந்தவங்க, ராமன் அவதாரத்திற்கு முன்னே அங்கே இருந்தவங்க. ராம அவதார காலே சபரி துர்கே நம.
ராமனுக்கோசரம் தன்னுடைய விரதங்கள் அங்கே இருந்து அவர் வர்ற காலம் காத்துட்டு இருந்து அவருக்கு சேவை பண்ணவங்க சபரி துர்க்கையம்மா. இப்போ இந்த துர்க்கையை நம்ம வேண்டினா நல்ல புத்தி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஞானமெல்லாம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சராசரி மனித நேயம் வரும். மனிதனுக்குண்டான நேயம். நல்லவங்க அவங்க ரொம்ப கெட்டவளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவளுக்கு நம்ம நன்மையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு கொண்டு வரக்கூடிய துர்கை இவங்க. ராம பக்த அனுகிரக சபரி துர்கே நம. ஓம் ராம பக்த அனுகிரக சபரி துர்கே நம. ஓம் ராம பக்த அனுகிரக காளி ரூபினி சபரி துர்கே நம. ஓம் ராம பக்த காளி ரூபினி. அதுக்கு பொருள் என்ன? ராமன் ஏதோ ஒரு விரதம் இருந்து வர்றான், ஒரு துன்பத்தை விலக்கிக்கிறதுக்கு மர உரி தரித்து இந்த வழியாக வர்றான். அந்த காரியங்கள் நடக்கணும், அவனுக்கோசரம் வேண்டின்ற துர்க்கை. நம்ம மற்றவாளுக்கோசரம் வேண்டிப்போமா? அந்த மனோ நேயம் நமக்கு வருமா? அந்த மனோ நேயம் நமக்கு வருமா? மற்றவா கூட நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அவள் வீட்டில் இத்தனை சங்கடங்கள் இருக்குது, அதில் தெய்வீக காரியங்களுக்கு வேண்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தர் ராமன் போகிறாராம், அவரோட வேலை முடியணும், இந்தம்மா இருக்கிறதுலே காட்டல. அங்கே எல்சிடியோ எல்இடியோ கிடையாது, ஒரு டூப்பு லைட்டு கிடையாது, ஒன்லி மூன் லைட் அண்ட் சன்லைட், தட்ஸ் ஆல். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வழியாக போகும்போது எந்த காரியத்துக்கோசரம் அவன் பக்தனாய் விரதம் இருந்து வர்றானோ அந்த காரியம் அவனுக்கு முடியணும்னு வேண்டிக்கிட்டாங்க. இதுக்கு பேர் சபரி துர்க்கைன்னு பேர். அது மட்டும் இல்லை, ஓம் ராம காரிய பூரணஷ்டி, ராமனோட காரியங்கள் எல்லாம் பூரணமாக முடியணும்னு வேண்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு துர்கே இவங்க. ஓம் ஹனுமந்தராய பிரியே சபரி துர்கே நம. பாருங்க, ராமன் இந்த வழியாக போகிறாரு, அவரோட வேலைகள்லாம் நடக்கணும், அவர் பக்தியாக போகிறாரு, ஏதோ விரதம் இருந்து போகிறாரு, மர உரி தரித்து போகிறாரு, இலை தழையெல்லாம் கட்டிட்டு போகிறாங்கண்ணா. வரும்போது காவி தான் கட்டிட்டு வந்தார், ஒரு 2 காவி எடுத்துன்னு வந்திருப்பார், அது புயல் காற்றுல போட்டுருக்கோம். உடனே மரத்தை கட்டினாரா, மரம் தலை இழை. அவருக்கு யார் மேல ஆசை பாருங்க, ஹனுமந்தராய பிரியே. நல்லா கவனிச்சு பாருங்க, ஹனுமான் மேல அவருக்கு பிரீத்தி. ஏன் சிந்தனை பண்ணி பார்த்தாலே தெரியும், மனுஷால நம்ப முடியாது. ஜெய் ஹனுமான நம்பினார். ஏன்? அவர் இவரோட காரியத்தை நடக்கணும்னு வேண்டின்றாராம். யாரு? ஜெய் ஹனுமான். நம்ம கூட சம்சாரம் வரும், வந்த உடனே அந்த வீட்டுக்காரனுக்கு அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்காது. அவர் கண்ணை மூடிண்டு எங்கள் அம்மா நல்லா வரணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடணும், எவ்வளவு செலவானா கூட நான் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து பார்த்துக்கிறேன்னு வீட்டுக்கார வேண்டுவார். அந்த அம்மா பக்கத்தில் நிற்கும். அதுக்கு கை கால் வணங்கக்கூடாது, அது வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த வியாதி முத்தி அம்புட்டிவே போயிடணும். அவர் வீட்டுக்காரர் கேட்பார், என்னடி வேண்டினேன், அம்மா நன்னா குணமாகி நன்னா வீட்டுக்கு வரணும்னு வேண்டினேன். ஆனால் கண்ணு 2 மூழ்ச்சி உருட்டி காட்டுறதுல அவருக்கு புரிஞ்சிடும். இப்போது சொந்த சம்சாரமே நம்ம வீட்டு விஷயத்துக்கே எப்படி வேண்டிக்குது. கொஞ்சம் அம்மாவுக்கு நல்லா உடம்பாயிடுச்சுன்னா அடுத்த நாள் கோயிலுக்கிட்டு போகும்போது இவர் வேண்டிப்பார், எங்கள் வீட்டுக்காரி இருக்காளே, அவளுக்கு ஒரு அம்மா இருக்குது, இது என் மாமியாருன்னு வேண்டிக்க மாட்டான், அதுக்கு உடம்பு சுஸ்தம் இல்லாது போகணும். இந்த வேண்டுதல் பரிகாரங்கள் வேற மாதிரி வரும். ஜெய் ஹனுமான் ராமனோட காரியத்துக்கு வேண்டிண்டு போனாராம். அந்த ஜெய் ஹனுமானும் நல்லா இருக்கணும், ராமனோட காரியம் முடியணும். பாருங்க, ஜெய் ஹனுமான் வந்து வானரத்தை சேர்ந்தவங்க, வானரமே நல்லது நினைக்குது.
அந்த காட்டு வழியாக போனால் நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் வருமா. காவி நிறத்தில் உடை இவங்களுக்கு, கருப்பு பார்டர், முடியை மேலே தூக்கி கொண்ட மாதிரி. அவங்க போட்டு இருக்கிறதெல்லாம் ருத்ராட்சத்தினால ஆன அணிகலன்கள். காதில் ருத்ராட்சரம், இந்த காதில் ருத்ராட்சரம், கையில் ருத்ராட்சரம். இந்த மாதிரி ருத்ராட்சரமே வைரமே போட்டால் கூட சிலருக்கு அசிங்கமாக இருக்கும். வைரமே நேராக இருக்கிற மூக்கு கூட புல்லாக்கு போட்டால் கோணையாக தெரியும். அந்த வீட்டுக்காரனுக்கு எரிச்சலாக வரும். என்னடி உனக்கு வைரம் வாங்கி கொடுத்து இப்படி இருக்கிறேன். சிலருக்கு சாதாரணமானது அழகாக இருக்கும். இந்த சபரி துர்கை இந்த மாதிரி உடைகள் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம். ஜபமாலை கையில் இத்தனை வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த அம்மா. இவங்களுக்கு நெய்வேத்தியம் கொய்யாப்பழம், நேந்திரம், பேரிக்காய், ஆள் வள்ளிக்கிழங்கு, பூமியில் இருக்கிற எல்லா வகையும் இதெல்லாம் பச்சை வச்சு நைவேத்தியம் பண்ணிடும். என்னென்ன பலன்கள் பாருங்க. அறிவு வளரும். ஏன் அறிவு வளருது? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா அறிவு வளர்ந்தது. பொறாமை குணம் போகும். அப்பா ராமா அந்த பக்கம் போகிறேன், என்னமோ நீ சண்டை போடுவேன், அந்த ராவணனோட பரிபாலத்தில் என்னென்ன நகை இருக்குதோ எல்லாத்தையும் வாரிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அந்த சபரத்திற்கு கேட்டுது பாருங்க. பொறாமை விலகும், மறதி நீங்கும், ஞானம் வரும், கல்வி அறிவு வரும், மேனி படிச்சுடும் மாதிரி ஒரு அழகு வரும், நல்ல ஞானம் வரும், மேல்நிலை படிப்புக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும், ஆன்மீக சிந்தனை, குதர்க்க புத்தி சிலருக்கு இருக்கும். அவனோட சேர்ந்த நல்ல மனுஷன் என்ன கேஜி சொல்லுங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, என்ன மாதிரி இருந்தால் தெரியும். அப்போ தான் வந்து உட்காந்துருப்பான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆனால் பதில் சொல்லணும். கிரிவலம் 14 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. சாமி அப்படின்னா புலிக்கு உழுந்தது. காலையில் 4 மணிக்கு இவ்வளோ வேகமாக கூப்பிட்றது என்னப்பா அப்படின்னு. ஏன் குடுகுடுன்னு வர்றேன்? டேய் நான் நடந்து தான் போகிறேன். இல்லை நீ குடுகுடுன்னு வர்றது தப்புன்னா. அடே நான் நடந்து, என்னால் உனக்கு ஈக்கெல்லாம் நடக்க முடியாது. நான் அந்த ஹோட்டலில் உட்காந்துப்பேன், நீ சுற்றி வந்து என்ன பாருன்னா. இது வந்து குதர்க்கம். இந்த ஆன்மீகத்துக்கு வர்றவங்க ரொம்ப பேர் குதர்க்கமாக தான் இருப்பாங்க. அந்த குதர்க்க புத்தி போகும். நேராக போனால் கூட பாட்டு அப்படி நேராக போகும். அவனுக்கு புத்தி என்ன குதர்க்கம், அப்படித்தான் போவான், பாம்பு போகிற மாதிரி. அந்த மாதிரி குதர்க்க புத்திகள் போகும். தியான பழக்கம் வரும், மறதி நீங்கும், ஞானம் வரும். ஒரு பையன் வீட்டில் அடங்கவே இல்லை, அந்த பையன் அடங்குவான். இந்த பொண்கள் திசை மாறி போகிற வழக்கமெல்லாம் சரியாயிடும். நல்ல புத்தி, நல்ல ஞானம், நல்ல அறிவு கொடுக்கறது 5வது துர்க்கை சபரி துர்க்கைன்னுட்டு பேர்.